சோஷியல் மீடியா குட் ஆர் பேட்? ஸோ இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம படிக்கிறோமோ ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ, பட் சோஷியல் மீடியாவை மறக்காமல் யூஸ் பண்ணிடும். ஸோ இதை நம்ம பாதிக்கு பாதி அவாய்ட் பண்ணாலே நாம் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா நம்மளோட தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனே இந்த சோஷியல் மீடியா தாங்க. ஒரு ரீல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே 100 ரீல்ஸ் பார்க்காம வெளியே வர மாட்டோம். அந்த அளவுக்கு அடிக்ஷனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பட் சோஷியல் மீடியா கம்ப்ளீட்டாக ஒரு பேட் இம்பேக்டை தருதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இருக்குது. ஸோ தேவையில்லாத பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாமல் உங்கள் லைஃப் அண்ட் எஜுகேஷனுக்கு தேவையான ஒரு குட் கண்டென்ட் கொடுக்குற பேஜஸை ஃபாலோ பண்ணால் நாலேஜ் ஆச்சு கெயின் ஆகும். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற டைமை கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டு எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இப்போது சோஷியல் மீடியா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாங்க. இதோட ஆல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன அதிகமாக பார்க்குறீங்களோ, என்ன அதிகமாக சர்ச் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு போஸ்ட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீம் ரிலேட்டடாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அதிகமாக டிஸ்பிளே ஆகும். அண்ட் வந்துட்டு டான்ஸ், சாங்ஸ், மூவி சீன்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இதில் எது அதிகமாக பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறது மிஸ்டேக் இல்லை, பட் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, தட்ஸ் தி பாயிண்ட். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இதுலேயே டைம் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணாமல் நாலேஜ்க்கு என்ன தேவையோ அதை அதிகமாக சர்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான போஸ்ட்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்டர்டைன்மெண்ட் ஒரு 30% அண்ட் நாலேஜ் ரிலேட்டட் திங்ஸ் வந்து ஒரு 70%. இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேஜஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் போக நீங்கள் எஜுகேஷன், ஆர்டிகல்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், கெரியர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த மாதிரி பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணாலே நாம் ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ சோஷியல் மீடியா இஸ் குட் இஃப் யூ யூஸ் இட் ஃபார் வேல்யூபிள் கண்டென்ட். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஃபேஸ் ட்ரிப் கேம்பஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.